சிவன் தேவேந்திரனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மணிகண்டன் முருகன் சொல்லி கொடுத்த வில்வித்தையை பயிற்சி பண்ணி பாக்குறாரு. அம்பு ஒரு இடத்துல விட்டதும் அந்த அம்பு திரும்ப அவருடைய அம்பரா தூணிலே வந்து உட்காருது. இதை பார்த்துட்டு பார்வதி சிவன் கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, இது வரைக்கும் வில்லுக்கு விஜயன்கிற பேர் தானே இருந்துச்சு, இப்போ உங்க அம்சத்துல இருக்க மணிகண்டனும் வில்லாதி வீரனாகவும் மாறிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சிவனும் அதுக்கு பாவம் அர்ஜுனன் என்கிட்ட பாஸ்பதாஸ்திரம் வாங்குறதுக்காக நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சான், அதோட நிறைய சோதனைகளும் கடந்து வந்தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, இப்போ அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும், இல்ல, அவனுடைய பகைவர்களை வெல்றதுக்காக கடுமையான தவம் இருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு அகம்பாவம் இருந்துச்சு, தான் தான் வெளியில பெரியவன், அதனாலதான் அவனுக்கு நிறைய பரீட்சை வைக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லவும் பார்வதி கேக்குறாங்க, மணிகண்டன் அவதாரமும் கூட சத்ரு அழிக்கிறது தானே அப்படிங்க. சிவன் சொல்றாரு, அப்படி இருந்தா கூட மணிகண்டனுடைய லட்சியம் சிம்மாசனமோ அதிகாரமோ கிடையாது, தர்மத்தை ரட்சணை பண்றது மட்டும்தான் அவனுடைய நோக்கமே. அதனால வரக்கூடிய நாட்கள்ல அவனை வில்லாதி வீரனாக வீரமணிகண்டனாகவும் எல்லாரும் புகழ்வாங்க அப்படின்னு பெருமையா அவர் சொல்லிட்டு இருக்க அந்த அம்மா கிண்டலா கேக்குறாங்க, பரமேஸ்வரனாவே இருந்தா கூட பையனை பத்தி பேசும்போது ஒரு சாதாரணமானவனா மாறிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அது இயல்பு தானே, அவனுக்கு இந்த வில்வித்தையெல்லாம் கத்து கொடுத்தது யாருன்னு நினைச்சேன் அப்படின்னு கேக்குறாரு. நீங்க தான் எல்லாத்தையுமே தாராளமா செய்யறவராச்சு, நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சாட்சா சுப்பிரமணியனை தான் சொல்லி கொடுத்தான். அதுக்கு பார்வதியும் தேவசேனாதிபதியான முருகனால அவனுக்கு பயிற்சி கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. இது மணிகண்டன் செஞ்ச புண்ணியம் அப்படிங்கிறாரு சிவனும். அடுத்த காட்சியில பந்தள அரண்மனையை காமிக்கிறாங்க. அங்க ராஜா சொல்லிட்டு இருக்காரு, அந்த பட்டி சாஸ்திரிக்கு தான் தான் உயர்ந்த ஞானம் நிறைந்தவன் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் இருக்கு, நம்ம நாட்டுல அவருக்கு பதிலடி கொடுக்கறவங்க யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ராஜாவுக்கு ஆலோசனை சொல்றவரும் சொல்றாரு, காய்களும் கனிகளும் கூடிச்சுன்னா ஒரு மரம் வந்து தாழ்ந்துதான் போகும், ஆனா இவர் ரொம்ப அகம்பாவத்தோட இருக்காரு அப்படின்னு சொல்லவும், அந்த பட்டி சாஸ்திரிகள் நமக்கு நம்ம நாட்டுல அவர் கூட வாதாடக்கூடிய சாஸ்திரிகளை கூட்டிட்டு வரதுக்கு 2 நாள் அவகாசம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லவும், மந்திரி உடனே நம்ம நாட்டுல அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமான ஆட்கள் இல்லையே அப்படிங்கிறாரு. பேசுறது யோசிச்சுட்டு பேசுங்க அப்படின்னு ராஜா சொல்லவும், இல்ல நம்ம கிட்ட அப்படி யாருமே இல்ல, அப்படி யாரையா கூட்டிட்டு வந்து அதனால ஏதாவது நமக்கு அவமானம் வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராஜா கோவப்படுறாரு. உங்களோட பதவிக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க, அபத்தமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட நாட்டுல அந்த மாதிரி ஒரு புத்திசாலி கிடையாதா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பக்கத்துல இருக்க ஆலோசகரும் சொல்றாரு, ஏன் நம்மளோட மணிகண்டன் இல்லையா, பெரிய மாதிரி அவன் பட்டி சாஸ்திரிகளை அவன் எதிர்கொள்வான், நம்ம நாட்டோட பெருமையை மணிகண்டன் கண்டிப்பா நிலைநாட்டுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லவும் ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வழக்கம் போலவே மந்திரியும் விக்கிரவாணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க கோவத்தோட. இந்த ஆலோசகரும் சொல்றாரு, இருட்டு இருக்கிற இடத்துல வந்து பூர்ணச்சந்திரன் வந்துருச்சுன்னா ஒளி எங்கேயும் பரவுது இல்லையா, அது மாதிரி 100 பண்டிதர்கள் வந்தாலும் சரி மணிகண்டன் அவங்க எல்லாருமே சமாளிப்பான், நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பூர்ணச்சந்திரனா மணிகண்டனே இருக்கான் அப்படின்னு சொல்லவும் ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவங்க 2 பேருமே, ராஜாவும் ஆலோசகர் 2 பேருமே மந்திரி கூப்பிட்டு இதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செய்ய, மணிகண்டனுக்கு முன்கூட்டியே இதெல்லாம் தெரிவிச்சிரு, அந்த பண்டிதரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.